ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை மெக்கரோனி நூடுல்ஸ் தான். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், கிழங்கு, வெங்காயம், போஞ்சி, 2 முட்டை மெக்கரோனி. ஓகே, இதை ஒரு கடாயில் தண்ணி விட்டு கொஞ்சம் சூடாக்கி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நாங்கள் வச்சுருந்த மெக்கரோனியை அதில் ஆட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மூடி வச்சுட்டு பிறகு மெக்கரோனிக்கு லைட்டாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடணும். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டால் தான் அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். ஸோ கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு நாங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாங்கள் பச்சை தண்ணி, அதாவது கோல்டு வாட்டர் கொஞ்சம் அதுக்கு ஊற்றிட்டு மறுபடியும் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நான் வெட்டி வச்சுருந்த வெங்காயம், கேரட், கிழங்கு, போஞ்சு இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் இன்னொரு கடாய் எடுத்து அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறம் நாங்கள் வச்சுருந்த 2 முட்டைகளையும் அதில் உடச்சி ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு லைட்டாக மிளகுத்தூளும் அதுக்கப்புறம் லைட்டாக உப்பும் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அது அந்த புட்டு மாதிரி சின்னதாக உடைஞ்சி வரும். ஸோ அதை நாங்கள் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிறகு நாங்கள் இன்னொரு கடாயில் நல்லா கழுவிட்டு அது அடுப்பில் வச்சு கொதித்ததுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறம் நாங்கள் அதுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆவி வரும், அது வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ லைட்டாக வதங்கட்டும். அது நான் கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுவேன். இப்போ லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிருச்சு. ஸோ அதோடு நாங்கள் வெட்டி வச்சுருந்த கேரட் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயமும் கேரட்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் கேரட் வேகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் மூடி வச்சுட்டு பிறகு கேரட் வெந்ததுக்கப்புறம் நாங்கள் வெட்டி வச்சுருந்த கிழங்கையும் அதில் போட்டுட்டு லைட்டாக உப்பு தூவிட்டு அப்புறம் திரும்பியும் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கப்புறம் அதோடு சேர்த்து திரும்பவும் நாங்கள் வெட்டி வச்சுருந்த போஞ்சி அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விடுவோம். நல்லா மூணும் வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் லைட்டாக கொச்சிக்காய்த்தூளும், மிளகாய்த்தூளும், சரக்குத்தூளும், கறி பவுடர், அதோட மிளகுத்தூள் அதுவும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். அதாவது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நாங்கள் மூடி வைப்போம். இப்போ லைட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்மெல் ஒன்று வரும், வாசம் ஒன்று வரும். ஸோ அதோடு நாங்கள் பொரித்து வச்சுருந்த முட்டையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு நாங்கள் அவிச்சு வச்சுருந்த மெக்கரோனி நூடுல்ஸை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு மூடிட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா எடுத்து பார்த்தா வெந்திருக்கும். ஸோ வெந்திருக்கும் நம்மளோட முட்டை மெக்கரோனி நூடுல்ஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.